லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா நீ என்கிட்ட கேட்டதை விட அதிக பணம் உனக்கு கிடைக்கும். ஏதாவது மிஸ் ஆகி கேஸ்ல இருந்து அவ தப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ கோர்ட்ல வக்கீல் தொழிலே பண்ண முடியாது. ஒழுங்கா இந்த கேஸ்ல வாதாடுற. கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் மேடம். நீங்க சாட்சியை மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். வா பிரீத்தி. வேதாவுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி போல, போய் சேரவே மாட்டான். கண்ணு முடிச்சிட்டாளா? இன்னும் இல்ல. ஆனா டாக்டர் ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம தான் பயப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆனா அதுக்கு போட்டியாதான் வித்யா நிக்கிறாளே. அவதான் நாளைக்கு தீர்ப்பு வந்துட்டா உள்ள போயிடுவாள். அந்த நர்ஸ் கடைசி நேரத்துல எதுவும் சொதப்பிட மாட்டாளே. அப்படி சொதப்புனா அவ உயிர் போயிடும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ உயிரை கொடுத்து அப்படி அந்த வித்யாவை காப்பாத்துவாளா என்ன? இருந்தாலும் அவளை மட்டுமே சாட்சியா வச்சு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு சரியா படல. வேற என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேதாவே கோர்ட் படி ஏறி என்ன கொல்ல முயற்சி பண்ணது என் மருமக வாணிதான்னு சாட்சி சொன்னா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய லாயர் வாதாடினாலும் கேஸ ஜெயிக்கவே முடியாது. ஆனா இதெல்லாம் நடக்கணுமே. ஆண்டி கண்டிப்பா வித்யாக்கு எதிரா சாட்சி சொல்லவே மாட்டாங்க. அவங்க கண் முழிச்ச அடுத்த செகண்டே நான் உயிரோட இருக்க காரணமே அவதான் இந்த வீட்டோட சாமி, அது இதுன்னு பில்டப் பண்ணி ஆண்டியையே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய தியாகி நம்ப வச்சிருவாங்க. அப்புறம் நீ எதுக்கு கூட இருக்க? நீ வித்யா தான் குற்றவாளின்னு வேதா கிட்ட சொல்லி நம்ப வை. அப்படிலாம் வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வந்துரும்ல. வெளிப்படையா உன்னை யார் சொல்ல சொன்னா? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு, நர்ஸ் ஒருத்தி சாட்சியா இருக்கா. இதையெல்லாம் வச்சு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவ மனசுல விஷத்தை ஏத்து. ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல தானே? ஆமா, அது போதுமே. அந்த கோவத்துல தான் அவ இதையெல்லாம் செஞ்சிருக்கான்னு நம்ப வை. நீ மட்டும் அவளை நம்ப வச்சுட்ட, நம்ம ரெண்டு பேருக்குமான பொது எதிரி மொத்தமா ஒழிஞ்சிடுவா. அவ ஜெயிலுக்கு மட்டும் போகட்டும், அங்க வச்சு அவ கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேதாவை காலி பண்றதும் ரொம்ப ஈஸி, அந்த குடும்பத்தை செதில் செதில செதைக்கிறதும் ரொம்ப ஈஸி. உன் லட்சியமும் ஈஸியா நிறைவேறும், ஏன் கனவும் நனவாகிடும். முடிச்சிடலாம். ஸ்னேகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. நான் அங்கேயே இருந்திருப்பேனேடா, என்ன ஏன்டா இப்படி கம்பல் பண்ணி கூட்டிட்டு வர? அங்கதான் பெரியம்மாவும் மானசாவும் இருக்காங்களேப்பா. உங்களை ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீங்க போய் தூங்குங்க. தூங்குறதா? டேய், ஒரு பக்கம் வித்யா ஜெயில இருக்கா, அவ கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. இன்னொரு பக்கம் வேதா இன்னும் கண்ணு முழிக்கல. இந்த கஷ்டத்துக்கு நடுவுல நான் எப்படிடா நிம்மதியா தூங்க முடியும்? சஞ்சய் இப்ப எங்க இருக்கா? அவன் அந்த நர்ஸ பாத்துட்டானா இல்லையா? நர்ஸ் அவங்க வீட்டுல இல்லையாப்பா. அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். இதுக்கு ஒரே சாட்சி அந்த நர்ஸ் தான். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரிங்கப்பா, நீங்க போய் தூங்குங்க. மாமா. அப்பா, என்ன பண்றீங்க?
இந்த குடும்பத்துக்காக தன் உசிரியே கொடுக்க துணிஞ்ச ஒருத்திய குற்றவாளின்னு சொல்லி லாக்கப்ல வச்சிருக்காங்களேடா. அவ நமக்கு நல்லது பண்ணதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணா? அவளுக்கு ஏண்டா இவ்ளோ கஷ்டம் வரணும்? நல்லவங்களுக்கு மட்டும் அந்த கடவுள் ஏண்டா இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கணும்? நம்ம வித்யாக்கு மட்டும் கோர்ட்ல தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடுறதையே விட்டுருவேன்டா. அப்பா அப்பா அழாதீங்க. அப்பா சரி, நீ போய் தூங்கு. ஆமா, யாருமா நீ? என்னமா வேணும்? இது வேதா மேடம் வீடு தானே? ஆமா. வீட்ல யாராவது இருக்காங்களா? பிரியா இருக்காரு, விஜய் சார் இருக்காரு. அவங்கள நான் உடனே பார்க்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கம்மா. போயிட்டு காலையில வாமா. இல்லைண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே அவங்கள பார்க்கணும். இல்லம்மா, இந்த நேரத்துல உன்னை உள்ள விட முடியாது. போயிட்டு காலையில வாமா. சொன்னா கேளுமா, கிளம்புமா. போயிட்டு காலையில வாமா. ஆமாமா, இல்லம்மா. சார், வீட்ல யாரு? வெளியில வாங்க. என்ன வெளிய சத்தம்? ஏமா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டியாமா? இப்படி கத்துற? வாமா அப்படி. அண்ணா, நான் விடுங்க, உங்களை பார்த்துட்டு போயிடுறேன் சார். என்ன ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேக்குது? சார் வந்தா என்ன திட்டுவாங்கமா? சொன்னா கேளுமா. போமா வெளிய. அண்ணா ப்ளீஸ். வெளிய வாமா. நில்லுங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நீங்க போங்க. ஓகே சார். வாமா, உள்ள வாமா. என்னடா சத்தாங்க? யாரா அது? வாமா. அப்பா இவங்க. யாருமா நீ? எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? அப்பா, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா. நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச நர்ஸ் தானம்மா? ஆமா சார். உங்க பேர் என்ன? அகிலா சார். நீங்க தானே வித்யாக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது? இவங்க தான்ப்பா அந்த சாட்சி. ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? என் மருமக தான் என் பொண்டாட்டி உயிரையே காப்பாத்தினா. அவளை எப்படி நீ கொலைகாரின்னு சொல்லலாம்? ஏன் இப்படி போய் சாட்சி சொல்ல பாக்குற? யார் உன்னை இப்படி செய்ய சொன்னது? சார், அதை பத்தி பேசதான் சார் இங்க வந்தேன். ஐயோ, இவளா? இவ எப்படி இங்க வந்தா? இவ பேசினா மொத்த உண்மையும் வெளியே வந்துருமே. சொல்லுமா, ஏன் இப்படி போய் சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்ட? யார் உன்னை இப்படி செய்ய சொன்னது? சொல்லு. யார் இந்த பொண்ணு? இவங்க தான் வாணிக்கு எதிராக சாட்சி சொல்ல போறவங்க. அடி பாவி, ஏண்டி உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? ஆண்டி உசுரை காப்பாத்தினதே அவதான். அவளை போய் கொலைகாரின்னு சொல்ற? எனக்கு வாணிய பிடிக்காதுதான், ஆனா இது ரொம்ப அநியாயம். இவளை கண்டிப்பா விடக்கூடாது. யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? சொல்லு. ஏன் அமைதியா நிக்கிற? பதில் சொல்லுமா. நீ இப்படி பயப்படுறத பார்த்தா உன்னை யாரோ மிரட்டி தான் இப்படி போய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்கன்னு தோணுது. நீ இப்ப எங்க வீட்டுக்குள்ள இருக்க, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சொல்லு, யார் அது? நாங்க உனக்கு பாதுகாப்பு தரோம், உண்மையை சொல்லு. சொல்லுமா. ஒரு நிமிஷம் சார், இதோ வந்துடுறேன். ஹலோ. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அந்த வீடு வரைக்கும் போயிருப்ப. என்ன நியாயத்தை காப்பாத்த போறியா? கொஞ்சம் போனை கட் பண்ணிட்டு உனக்கு அனுப்பி இருக்கிற வீடியோவை பாரு, அதுக்கப்புறம் நியாயத்தை காப்பாத்தலாம். யாருக்கிட்ட?
என்னம்மா யார் போன்ல என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு. சொல்லு. உங்க மருமக வாணி தான் வேதா மேடம் கொல்ல ட்ரை பண்ணாங்க. அது நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதுதான் உண்மை. உங்க பையன் என்ன தேடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன தேட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் யாருக்காகவும் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் சார். உண்மையை தான் சொல்லுவேன். அதை சொல்லிட்டு போகலன்னு தான் வந்தேன். ஒன்னா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லனா கொன்னே போட்டுருவோம் உன்னை. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நீ கோர்ட்டுக்கு போனா தானே சாட்சி சொல்லுவ. டேய் விஜய், அப்பா கதவை சாத்துறா. சரிங்க. எப்படி வெளிய போறன்னு பார்க்கலாம். கோர்ட்ல போய் போய் சாட்சி சொல்லுவியா? இங்க விடாதீங்க. புடிங்க. டேய் விஜய். விடாதடா அவளை. ஏய் நில்லு. ஏய் எங்க ஓடுற? அவளை பிடிங்க. விடாத. எங்க போற? நில்லு. விடாத. பிடிங்க. நில்லு. ஏய் விஜய். ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் அவளை யாரோ கார்ல கூட்டிட்டு போறாங்கப்பா. என்னடா பண்றது? போய்டா. சஞ்சி. என்னாச்சு? அந்த கார்ல என்னாச்சு? ஏன் 2 பேரும் வெளியில நிக்கிறீங்க? பொய் சாட்சி சொல்ல வந்த அந்த நர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா சஞ்சய். என்ன சொல்ற? அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. உடனே வித்யா தான் குற்றவாளின்னு சொல்றான். நாங்க அவளை வீட்லயே லாக் பண்ணலான்னு பார்த்தா அவ தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சு போயிட்டா? என்னடா நீ? நான் இவ்வளவு நேரம் அவளை தான் திருவா தேடிட்டு வந்தேன். போடா. சஞ்சி, அந்த கார் தான்டா. அது இப்படி போதும். நேரா போய் சீக்கிரம் last போ, right தான் போ, திரும்பணும். போ, 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 போ. ச்சே, என்ன பண்றது? வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டோமேடா. டேய் டேய் டேய், என்ன என்னாச்சுடா? பாத்தியா? எந்த பக்கம் போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலப்பா. டேய் டேய், வீடு வரைக்கும் வந்த வாய்ப்பை வீணாக்கிட்டோமேடா. டேய் டேய், நாளைக்கு கோர்ட் ஏறி அவ வித்யாக்கு எதிராக சாட்சி சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்? கண்டிப்பா உங்க மருமகளுக்கு தண்டனை கிடைக்கும். நான் அவ்வளவு தூரம் விட்டுற மாட்டேன்பா. அவ ஒண்ணும் உண்மையை சொல்ல கோர்ட்டுக்கு வரல. அவ பொய் சொல்ல வரா. அந்த பொய்யை உடைக்க ரொம்ப நேரம் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். இந்த கோர்ட்டை விட்டு போகும்போது நீ நிரபராதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என் மேல வேற எந்த குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாலும் அது எனக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்காது சஞ்சய். ஆனா நான் அத்தைய கொல்ல பார்த்தேன்னு. ஏய், அழாத. இந்த உலகமே உனக்கு எதிராக நின்று சாட்சி சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன். உன் பின்னாடி நம்ம மொத்த குடும்பமும் நிற்கும். கடல் மேல விழற கலங்கம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காத. அது மாதிரி தான் நீயும். உன்னை யாராலையும் கலங்கப்படுத்த முடியாத. நீ நிரபராதின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். தைரியமாறு. டைம் ஆச்சு, ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் உள்ள வாமா. இவ ஒரு ஆளை உள்ள அனுப்பிட்டா போதும்.
நம்ம ஆட்டம் ரொம்ப ஈஸியாயிடும். நீ தப்பிக்கவே முடியாது வித்யா. கண்டிப்பா உனக்கு ஜெயில் தான். இப்படி ஓரமா நில்லுங்க. நீ கவலைப்படாத வித்யா, நான் இருக்கேன். வாணி வாணி வாணி, அரசு தரப்பு வக்கீல் ஆஜராகலாம். எஸ் யுவர் ஆனர். குற்றவாளி கூண்டில் நிக்கிற வாணிங்கிற அந்த பொண்ணு வேதா கல்வி குழுமத்தோட நிறுவனர் வேதவள்ளி சந்திரமோகனோட 2வது மருமகள். வேதவள்ளி படிச்சவங்க. தன்ன மாதிரியே படிச்ச ஒரு பொண்ணு தான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்திருக்காங்க. ஆனா கல்யாணத்துல ஒரு குளறுபடி சம்பவம் நடந்து பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பதிலா அவங்க வீட்டுல வேலை செஞ்ச இந்த பொண்ணு கழுத்துல அவங்க பையன் சஞ்சய் தாலி கட்டிட்டாரு. அது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா போச்சு. அந்த கல்யாணத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரு விஐபி குடும்பத்துல ஒரு வேலைக்காரி மருமகளா வந்தா யாரால தான் ஏத்துக்க முடியும்? ஹலோ, என் ஒய்ஃப வேலைக்காரி அதுன்னு சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அவ என் வீட்டு மகாராணி. கோர்ட்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. அவர் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. என்ன சார் நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு உங்க வீட்டு வேலைக்காரி தானே? அது ஊருக்கே தெரியுமே. அத சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? சார், அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், எங்க வீட்டு மகாராணி. இதுதான் சார் பிரச்சனையே. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கின மாதிரியே மாமியார் கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்கு. ஆனா அது எதுவுமே நடக்கல. வேதவள்ளி மேடம் இந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிருக்காங்க. மருமகளா ஏத்துக்கவே இல்ல. புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல விரக்தியான இவங்க வேதா உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இவங்க வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி சொந்த மாமியாரையே கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல, நான் என் அத்தையை கொலை பண்ண முயற்சி பண்ணல. இவர் போய் சொல்றாரு. நான் அவங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன். வேற யாரோ ஆளுங்க தான் கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தாங்க. ஹாஸ்பிடலுக்கு வந்த நர்ஸ் ஒருத்தி விஷ ஊசி போட்டு கொல்ல ட்ரை பண்ணா. நான் தான் அவங்களை காப்பாத்தினேன். இவர் சொல்றது எல்லாமே பொய். எனக்கு என் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணும்னா என் குடும்பத்தை கூட கேட்டு பாருங்க. எந்த குற்றவாளி தான் செஞ்ச தப்ப குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட் சார். வேதா மேடத்தை தவிர அந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியிருக்கு. இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னா அந்த வீட்டுல யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்குன்னா பாருங்களேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மொத்த குடும்பமும் பெரிய பிரச்சனையே பண்ணிருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி வேதா மேடம தனியா வர சொல்லி ஆளுங்களை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு பப்ளிக் வரவும் உடனே இவங்களே அவங்களை காப்பாத்துற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. தாமேல துளியும் டவுட் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு இவங்களே ரத்தம் கொடுத்திருக்காங்க. வேதா மேடமும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க மருமக தான்னு டாக்டர் வாயாலே சொல்ல வச்சு மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம வேதா மேடம்க்கு போடுற ட்ரிப்ஸ்ல விஷ ஊசி போட ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த நர்ஸ் உள்ள வந்து இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவங்கள காப்பாத்திருக்காங்க.
இந்த நர்ஸ் டாக்டர் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த நர்ஸ் தான் கொலை பண்ண வந்ததாகவும் அவங்க காப்பாத்த ட்ரை பண்ணதாகவும் அப்படியே மாத்திட்டாங்க. இத டாக்டர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் நம்பிட்டாங்க. நல்ல வேளையா இந்த நர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுத்து அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க பாதுகாப்புல தானே இருக்காங்க. அவங்கள கொல்றதுக்கு இவங்க சதி வேலையை செஞ்சிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, இவர் சொல்றது எல்லாமே பொய்.